வணக்கம். 8 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷமீனா. அதிமுகவின் இரு அணிகளையும் இணைக்கும் விதமாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அணியினர் ஆலோசனை மேற்கொண்டனர். அதிமுகவின் இரு அணிகளையும் இணைக்கும் வகையில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அணிகளில் தனித்தனி குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள பன்னீர்செல்வத்தின் இல்லத்தில் KP முனுசாமி தலைமையிலான குழுவினர் ஆலோசனை மேற்கொண்டனர். இந்த ஆலோசனையில் நத்தம் விஸ்வநாதன், செம்மலை, மாஃபா பாண்டியராஜன், மைத்ரேயன், மனோஜ் பாண்டியன் ஆகியோர் பங்கேற்றனர். அதிமுக தலைமை அலுவலகத்தில் இரு அணிகள் இடையிலான பேச்சுவார்த்தை நாளை மறுதினம் நடைபெறுகிறது. அதிமுகவின் இரு அணிகளும் விரைவில் இணைவதற்காக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டார் கோவிலில் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சிறப்பு பிரார்த்தனை மேற்கொண்டார். முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் தலைமையிலான அதிமுகவின் இரு அணிகளும் இணைவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இரு அணிகளும் விரைவில் இணைவதற்காக விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் முதல்வர் பழனிசாமி அணியைச் சேர்ந்த அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சிறப்பு பிரார்த்தனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இரு அணிகளும் விரைவில் ஒன்று சேரவும் இரட்டை இலையை மீட்கவும் ஆண்டாள் கோவிலில் பிரார்த்தனை செய்வதாக தெரிவித்தார். பேச்சுவார்த்தை நடத்த இரு அணிகளும் குழு அமைத்துள்ளதாக தெரிவித்த ராஜேந்திர பாலாஜி, நல்ல முடிவு விரைவில் தெரிய வரும் என்றார். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பிரிந்திருக்கின்றவர்களாக ஒன்று சேர்ந்து இழந்த சின்னமான இரட்டை சின்னத்தை மீட்டு இதே தெய்வம் மறைந்த மாமேதை மக்கள் தலைவர் புரட்சித் அம்மாவுடைய பொற்கால ஆட்சி தொடர்ந்து நடைபெறவும், உள்ளாட்சியிலும் அம்மாவுடைய நல்லாட்சி தொடரவும், சிறப்பான எண்ணங்கள் எல்லோருக்கும் ஏற்பட்டு எல்லோரும் ஒன்று சேரவும் ஒரு பிரார்த்தனையை ஆண்டாள் திருக்கோயிலில் நாங்கள் நடத்தினோம். இரட்டை இலை சின்னம் பெற லஞ்சம் கொடுக்க முயன்றதாக தொடரப்பட்ட வழக்கில் டிடிவி தினகரனிடம் டெல்லி போலீசார் 5 மணி நேரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இரட்டை இலை சின்னம் பெற லஞ்சம் கொடுக்க முயன்றதாக தொடரப்பட்ட வழக்கில் போலீசாரின் விசாரணைக்கு ஆஜராவதற்காக டிடிவி தினகரன் இன்று மதியம் 3 மணியளவில் டெல்லி கிரைம் பிரிவு போலீசாரின் முன்பு ஆஜரானார். அவரிடம் கிரைம் பிரிவு உதவி காவல் ஆணையர் சஞ்சய் ஷெராவத் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். சுகேஷ் சந்திரசேகருக்கும் தினகரனுக்கும் என்ன தொடர்பு, அவரிடம் பணம் கொடுத்தது உண்மையா உள்ளிட்ட போலீசாரின் கேள்விகளுக்கு தினகரன் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் தினகரன் பயன்படுத்தும் கைபேசியையும் அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். சுகேஷுடன் நடைபெற்ற உரையாடல் மற்றும் குறுஞ்செய்தி பதிவுகளையும் போலீசார் ஆய்வு செய்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் 6 மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் வரும் என காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் குஷ்பு கூறியுள்ளார். இந்திரா காந்தி நூற்றாண்டு விழா மகளிர் காங்கிரஸ் சார்பில் திண்டுக்கல்லில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களுடன் பேசிய குஷ்பு, தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாமல் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும், அதிமுக தற்பொழுது 3 அணிகளாக பிரிந்துவிட்டதால் ஆட்சி பறிபோகும் சூழல் நிலவுவதாகவும் குறிப்பிட்டார். தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கும் பாஜகவின் முயற்சி ஒருபொழுதும் நடக்காது என்றும் அவர் கூறினார். அதிமுக அணிகளின் போட்டி சூழல் இதுபோல் தொடர்ந்தால் அடுத்த 6 மாதங்களில் தமிழகத்தில் சட்டமன்ற பொதுத் தேர்தல் வரும் என்றும் குஷ்பு தெரிவித்தார். மக்கள் இரட்டை இலைக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க, அதுக்காக தான் இவங்க ஒன்னா சேர்ந்து செயல் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா கண்டிப்பாக வரும். இந்த எனக்கு இப்போ இருக்கிறது தமிழகத்தில் இருக்கிறது இந்த ஆட்சி அடுத்த 6 மாசம் தாண்டுமானா எனக்கு தெரியல. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் 6 மாதத்துக்குள்ள ஒரு சட்டசபை தேர்தல் கண்டிப்பாக வரும் தமிழகத்தில். டெல்லியில் இருந்து முதல்வர் திரும்பி வந்தவுடன் அதிமுகவின் இரு அணிகளை இணைப்பது தொடர்பான நடவடிக்கை தொடரும் என ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் வேலுமணி தெரிவித்துள்ளார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வறட்சி, குடிநீர் பிரச்சினை உள்ளிட்டவை குறித்து ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் வேலுமணி ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகம் முழுவதும் குடிநீர் திட்டங்களுக்காக 1118 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பெரும்பாலான பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். குடிநீர் பிரச்சினைக்காக மறியல் போராட்டம் நடத்தப்படுவது சரியல்ல என்றும், குடிநீர் பிரச்சினையை தூண்டிவிட்டு சிலர் அரசியல் செய்வதாக வேலுமணி கூறினார். அதிமுகவின் இரு அணிகளும் ஒற்றுமையுடன் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வேலுமணி தெரிவித்தார். முதலமைச்சர் பாரத பிரதமருடைய முதலமைச்சர் கூட்டத்துக்கு அங்கே போயிருக்காங்க, டெல்லி போயிருக்காங்க. தமிழ்நாட்டுடைய கோரிக்கைகள் பல கோரிக்கைகள் இருக்காங்க, டெல்லி போயிருக்காங்க. இனி இது வந்ததுக்கு பின்னாடி எல்லாமே மூத்த தலைவர்கள் முதலமைச்சரை கூடி இப்போ அவங்க அன்னைக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் உடனே குழு நாங்கள் ஃபர்ஸ்ட் அமைச்சோம். பின்னாடி இப்போ அவங்க அமைச்சிருக்காங்க. முதலமைச்சர் டெல்லியில் வந்ததுமே அடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும்.
இதற்கிடையே இந்த கூட்டத்தில் அமைச்சர் SP வேலுமணி ஆலோசனை நடத்தி கொண்டிருந்த பொழுது அதிகாரிகள் சிலர் தூங்கி வழிந்தனர். வைகை அணை நீர்த்தேக்கத்தில் தண்ணீர் ஆவியாவதை தடுக்க வைக்கப்பட்ட தெர்மாக்கோல்கள் காற்றில் பறந்தன. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணை நீர்த்தேக்கத்தில் நீர் ஆவியாவதை தடுக்கும் நோக்கத்தில் 10 லட்சம் மதிப்பில் தெர்மாக்கோல் அட்டைகளை மிதக்கவிடும் பணிகள் தொடங்கப்பட்டது. இதனை அமைச்சர் செல்லூர் ராஜு தொடங்கி வைத்தார். இதனிடையே வைகை அணை நீர் ஆவியாவதை தடுக்கும் நோக்கில் அமைச்சர் செல்லூர் ராஜு தொடங்கி வைத்த திட்டத்தின்படி போடப்பட்ட தெர்மாக்கோல்கள் அடுத்த சில நிமிடங்களிலேயே கரை ஒதுங்கின. இதனால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். வைகை அணையில் நீர் ஆவியாவதை தடுக்க தொடங்கப்பட்ட தெர்மாக்கோல் அமைக்கும் திட்டத்தால் மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணை நீரை நம்பி 5 மாவட்ட மக்கள் உள்ளனர். வறட்சி காரணமாக அணைப்பகுதியில் இருந்து நீர் ஆவியாவதை தடுக்க 10 லட்சம் ரூபாய் செலவில் தெர்மாக்கோல் அமைக்கும் திட்டத்தை அமைச்சர் செல்லூர் ராஜு தொடங்கி வைத்தார். திட்டம் தொடங்கப்பட்ட சில மணி நேரங்களுக்குள்ளாகவே அனைத்து அட்டைகளும் கரை ஒதுங்கிவிட்டன. இதுபோன்ற தேவையற்ற திட்டங்களால் மக்கள் பணம் வீணடிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆற்றுப் பகுதிகளில் தடுப்பணைகள் கட்டுவதை விட்டுவிட்டு இதுபோன்ற திட்டங்கள் தொடங்கி வைப்பது சிரிப்பை ஏற்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளனர். பாதுகாக்கும், இது சூரிய கதிரிலிருந்து பாதுகாக்கும், அதிக ஆவியாகாதுன்னு சொல்லி ஐயா இது பாருங்க, எரிகிற வீட்டுக்கு படுதா போட்ட மாதிரி இருக்கு. பாருங்க சரியாவா இருக்கு. இப்போ பாருங்க காத்தடிச்சிச்சு, தர்மாக்கோல் அட்டை பூரா கரைக்கு ஒதுங்கிருச்சு. கரை ஒதுங்கின பிறகு மக்கள் அதை பார்த்து சிரிச்சாங்க தவிர ஒரு நல்ல திட்டம் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல. இந்த மாதிரி ஒரு திட்டம் தமிழ்நாட்டில் முதல் தடவை வைகை அணையில் நடந்திருக்கு. இந்த மாதிரி திட்டம் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்துச்சுன்னா ரொம்ப கேவலமாகவும் இருக்கும். பல கோடி ரூபாய் மக்களோட வரிப்பணம் தான் வீணாக போகும்னு தெரிஞ்சு முறையாக தூர்வார தவறி இருக்கிறது இந்த அரசு. எனவே அமைச்சர் இந்த திட்டத்தை செயல்படுத்தியது தேவையற்றது, செலவினங்கள் ஏற்படுத்தியது அரசு மக்கள் வரிப்பணத்தை சீரழிப்பதாகும் என்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். டெல்லியில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் இன்று சிறுநீர் குடிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகளின் வங்கிக் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும், வறட்சி நிவாரணம் அளிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் டெல்லியில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தின் 40வது நாளான இன்று விவசாயிகள் சிறுநீர் குடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லி வந்துள்ள முதலமைச்சர் பழனிசாமியை நாளை சந்தித்த பிறகு போராட்டத்தை கைவிடுவது தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என ஐயா கண்ணு தெரிவித்துள்ளார். இன்று தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து ஒரு தீர்மானம் போட்டு டெல்லியிலே 40 நாட்களாக வாடுகின்ற தமிழக விவசாயிகள் தமிழகத்திற்கு திரும்ப வேண்டும் என்று தீர்மானம் போட்டிருக்கிறார்கள். மாண்புமிகு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் எங்களை நீங்கள் ஒரு 10 நாள் டைம் கொடுங்க, உங்களுக்கு வேண்டியெல்லாம் செஞ்சு தர போங்கன்னு ஒரு தீர்மானம் சொல்லியிருக்காங்க. அதே போல் தமிழக முதலமைச்சரும் இன்று இரவு எங்களை பார்க்க இருக்கிறார்கள். இப்போ நீங்கள் பாருங்கள், நாங்கள் இன்னும் அப்படியே அப்போ அதில் தான் இருக்கோம், போராட்ட களத்தில் தான் நாங்கள் இருக்கோம். பாருங்கள், அப்படியெல்லாம் உட்கார்ந்துருக்கோம். அதனால் இன்று முதல்வரை சந்தித்த பிறகு இதை தெரிவிப்போம். டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் தமிழக விவசாயிகள் தங்களது போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட வேண்டும் என திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். விவசாயிகளுக்கு ஆதரவாக வரும் 25ஆம் தேதி நடைபெறவுள்ள முழு அடைப்பு போராட்டம் தொடர்பாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சிகள் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், விவசாயிகள் தங்களது போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டு வரும் 25ஆம் தேதி நடைபெறவுள்ள முழு அடைப்பு போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். முழு அடைப்புக்கு பிறகு விவசாயிகள் பிரச்சனையில் நடவடிக்கை இல்லையெனில் அடுத்த கட்ட போராட்டம் தொடரும் என ஸ்டாலின் அப்பொழுது தெரிவித்தார். ஏறக்குறை ஒரு 40 நாட்களுக்கு மேலாக பல்வேறு நிலைகளில் பல சிரமங்களை ஏற்றுக்கொண்டு தொடர் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த போராட்டத்தை தற்காலிகமாக அவர்கள் நிறுத்திவிட்டு 25ஆம் தேதி நடைபெறவிருக்கக்கூடிய முழு அடைப்பு போராட்டத்திற்கும் தொடர்ந்து
அனைத்து கட்சிகளின் சார்பில் நாங்கள் இது குறித்து எடுக்க இருக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகளுக்கு அவர்கள் துணை நிற்க வேண்டும். இதனிடையே விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து வரும் 25ஆம் தேதி நடைபெறும் முழு அடைப்புக்கு தென்னிந்திய நடிகர் சங்க தயாரிப்பாளர் உள்ளிட்டவை ஆதரவு தெரிவித்துள்ளனர். அன்றைய தினம் திரையரங்குகளில் அனைத்து காட்சிகளும் ரத்து செய்யப்படுகின்றன. பாகுபலி 2 விவகாரத்தில் நடிகர் சத்யராஜுக்கு கமலஹாசன் ஆதரவு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், சூழ்நிலையை உணர்ந்து வருத்தம் தெரிவித்த சத்யராஜுக்கு பாராட்டு தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மன்னிப்பு கேட்கின்றவன் பெரிய மனுஷன் என்றும் தனது ட்விட்டர் பக்கத்தில் நடிகர் கமலஹாசன் புகழ்ந்துள்ளார். காவிரி பிரச்சனையில் தான் பேசிய வார்த்தைகளால் கன்னட மக்களின் மனம் புண்பட்டிருந்தால் அதற்காக மனப்பூர்வமாக வருத்தத்தை தெரிவித்துக் கொள்வதாக நடிகர் சத்யராஜ் வீடியோ பதிவு வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது. கோகுலம் சிட்ஃபண்ட் நிறுவனம் 1100 கோடி ரூபாய் அளவுக்கு வரி ஏய்ப்பு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோகுலம் சிட்ஃபண்ட் நிறுவனத்தில் கடந்த 19ஆம் தேதி தொடங்கிய வருமான வரி சோதனை 4 நாட்களாக நீடித்தது. இன்றுடன் சோதனை நிறைவு பெற்ற நிலையில் 2004 முதல் 2012ஆம் ஆண்டு வரை 12,500 கோடி ரூபாய் சட்டவிரோத பரிவர்த்தனையில் கோகுலம் சிட்ஃபண்ட் நிறுவனம் ஈடுபட்டதற்கான ஆவணங்கள் சோதனையில் சிக்கியதாக வருமான வரித்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் கோகுலம் சிட்ஃபண்ட் நிறுவனம் 1100 கோடி ரூபாய் அளவுக்கு வரி ஏய்ப்பு செய்துள்ளதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வலியுறுத்தி திருச்சியில் வறண்ட காவிரி ஆற்றுக்குள் இறங்கி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒற்றை தீர்ப்பாய மசோதாவை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும், வறட்சி நிவாரணம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி முக்கொம்பு அணையில் இருந்து விவசாயிகள் கருப்பு கொடியுடன் பேரணி நடத்தினர். பின்னர் வறண்ட காவிரி ஆற்றுக்குள் இறங்கிய விவசாயிகள் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். வாடிக்கையாளர்கள் எளிமையான முறையில் பொருட்களை வாங்க வழிகாட்டும் ரோபோ சென்னையில் வணிக வளாகம் ஒன்றில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் வாடிக்கையாளர்களை கவரும் விதமாக ஏராளமான மால்கள் செயல்பட்டு வருகின்றன. இங்கு சினிமா அரங்குகள், நகை, துணி ஷோரூம்கள் என பல்வேறு விற்பனை மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் ஒவ்வொரு விற்பனை மையங்கள் செயல்படும் இடங்களை வாடிக்கையாளர்களுக்கு வழிகாட்டும் இந்த ரோபோ ராயப்பேட்டையில் உள்ள தனியார் வணிக வளாகத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த ரோபோவில் இடம்பெற்றுள்ள தொடுதிரை மூலம் விற்பனை மையங்களின் இருப்பிடங்களை வாடிக்கையாளர்கள் அறிந்து கொள்ளலாம். தற்பொழுது ஆங்கிலம் மட்டுமே பேசும் இந்த ரோபோ விரைவில் தமிழில் தகவல்களை தெரிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் 8 மணி செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.